அனைவருக்கும் வணக்கம். சிதுக்குமாவட்டிக்கு இருக்கிறேன். ஸோ நம்ம அந்த போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபிஎஸ் எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபிஎஸில் வந்து எப்படி Mt4 and Mt5 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களோட விபிஎஸ் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுவீங்களோ அந்த மெத்தட் ஒன்று பண்ணலாம், அப்படின்னா இன்னொரு மெத்தட் பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விபிஎஸ் லாகின் பண்ணிட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசர்லேருந்து Mt4 இல்லை Mt5 சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்கள் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து விபிஎஸில் பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈஸி Forex அப்படின்னு இருக்கு. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல் ஆக்சுவலாக. இதை காப்பி பண்ணி அப்படியே விபிஎஸ் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு விபிஎஸில். ஸோ இப்போ சேம் ப்ராசஸ் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே ரெண்டாவது மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரௌசர்லாம் ஏதாச்சும் விபிஎஸில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் அதிக ரேம் ப்ராசஸர்லாம் எடுக்கும். ஸோ அதுக்கு தவிர்த்து நீங்கள் ரெண்டாவது மெத்தட் வந்து காப்பி பேஸ்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய சேவ் ஆகும் விபிஎஸில். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த ஃபைல் கூட டெலீட் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படின்னா. ஸோ உங்களுக்கு விபிஎஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விபிஎஸோட எரர்ஸு அண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.